மிடில் கொஷன்ஸில் ரெண்டாவது கேள்வி, அதாவது 12வது கேள்வி. அது மீடியம் கொஷன்ஸில் ரெண்டாவது. மீனா எண்ணொன்று நினைக்கிறாவாம். ஸோ அவன் நினைக்கிறான்னு எங்களுக்கு தெரியும். எஸ்எல்எம்சி 4ல் பார்த்த கேள்வி மாதிரி தான் இது. இப்போ அது 7ஆல் பெருக்க ஒரு விட வருது, அதுவும் எங்களுக்கு தெரியும். அந்த விடையோட 10 கூட்டினா வர்ற விட 80 தான் இருக்கு. 80. கேள்வி அவன் நினைச்சன்னு என்ன, அது செய்ய ரிவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி பார்க்கிறோம். இங்கே 10 கூட்டத்தை 80, ஆகவே 10 கூட்டம் 80 வருதுன்னா 80லேருந்து 10 கழிச்சா வார விட வந்து இந்த பட்டிக்கு வரும். அந்த விட 80ல் 10 போனால் 70. இப்போ 7ஆல் பெருக்கத்தான் இந்த விட வருகிறது. ஆகவே பெருக்க ரிவர்ஸ் வந்து வகுத்தல். 7ஆல் பிரித்தா 70, 7ஆல் பிரித்தா 10. ஆகவே அவன் நினைச்சான் 10 கடைசி விட. இதை செக் பண்ணி பார்க்கலாம். மீனா 10 நினைச்சிருந்தா 10 7ஆல் பெருக்க 70 வரும். அந்த விடையோட 10 கூட்ட 80 வருது. ஆகவே அவன் நினைச்சவன் வந்து 10 என்றது சரியான விட. அடுத்தது 13வது கேள்வி. தரப்பட்ட உருவில் பொதுவான எல்லைகளை உடைய பகுதிகள் வித்தியாசமான நிறங்களால் நிறந்துவிட்டன. தேவைப்படும் வர்ணங்கள் குறைந்தபட்ச எண்ணிக்கை. அதாவது பொதுவான எல்லை இருந்தால் அது வேறு நிறத்தால் காட்டணும். எஸ்எல்எம்சி போர்டில் வந்த மாதிரி தான் இது ரெட், இது ப்ளூ ஆண்டு போடுவோம். ரெட்டே போடையில் ஏண்டா இதுக்கு பொதுவான இல்லை, இதில் இருக்குது, இது ஒரு பொதுவான. அதே மாதிரி இதுக்கு ப்ளூ, இந்த ரீஜனுக்கு ப்ளூ போடையிலாது ஏண்டா இது ஒரு பொதுவான. ரெட்டும் போடையிலாது, இது ஒரு பொதுவான. ஆகவே ஜெலோ ஒன்று போடுவோம். இங்கே ஜெலோ போட்டால் இங்கே ஜெலோ போடையிலாது ஏண்டா பொதுவான இல்லை. ப்ளூவும் போடையிலாது பொதுவான இல்லை. ஆகவே நான் ரெட்டை போடுவேன். ரெட் போடலாம் வேண்டா, ரெட்டுக்கு பொதுவான இல்லை இல்லை. இங்கே ரெட்டும் ப்ளூவும் இருந்தால் இங்கே ரெட்டும் போடையிலாது ப்ளூவும் போடையிலாது பொதுவான இல்லைகள். ஆகவே ஜெலோவை போடுவோம். வெளியில் இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறது வந்து இந்த சதுரத்தை விட விட்டு தனிச்சிருக்கு. வட்டம் சதுரத்தை விட தனிச்சிருக்கு. அதுக்கு சதுரத்தோட இல்லை இல்லை. இப்படி இணைச்சிருந்தா வட்டத்தோட முட்டினாத்தான் எல்லை இருக்குது. இந்த வட்டத்தோட சதுரம் முட்டே, இதில் இடைவெளி இருக்குது. ஆகவே இதுக்கு நாங்கள் இதில் பாவிச்சு ஏதோ ஒரு கலர் பாவிக்கலாம். ரெட்டை பாவிச்சு ஆகவே மொத்தமாக நான் பாவிக்கிற கலர் ரெட், ப்ளூ, ஜெலோ, 3 கலர். விட வந்து 3, விடை வந்து 3 தான் ஆன்சர். அடுத்த கேள்வி. அப்துல் தன்னிடம் உள்ள மாவுகள் 13 மாவுல மீனாம் 7 சரத்துக்கு கொடுக்குறார். கொடுத்தா பிறகு 3 பேர்கிட்ட இருக்கிற மாவுளும் சமம். ஏ 13 கொடுக்குறேன், அவர்கிட்ட 13 குறையும். மீனாவுக்கு எம் கொடுக்குறேன். 7 குறையும், அவர்கிட்ட சரத்துக்கு கொடுக்குறேன், எஸ்ஸுக்கு கொடுக்குறேன். கொடுத்தா பிறகு 3 பேர்கிட்ட இருக்கிறது சமம். ஆகவே அப்படின்னா பேய்கிட்ட வந்து எக்ஸ் இருக்குதுண்டா, கொடுத்தா பிறகு எம்மிட்ட முதல்ல y இருந்தது மீனாட்டேண்டா, y இப்போ 13 கூடி இருக்கும். எக்ஸிட்ட இருக்கிறது வயசாக 13 இருக்கு. அதே மாதிரி சரத்திட்ட இப்போ இருக்கிறது செட், முதல்ல இருந்த செட்டாக இருந்தால் இப்போ 7 கூடி இருக்கும். செட் +7
அது அப்து விட்டு இருக்கிறதுக்கும் சமன், மீனாட்டு இருக்கிறதுக்கும் சமன். இந்த 3 பேர்கிட்டையும் சம எண்ணிக்கையில் இருக்கு. கேள்வி மீனா விட சரத்திட்ட எவ்வளவு கூட இருக்கு அதுக்கு. ஆகவே கூட இருக்கிறது சரத்திட்ட. ஸோ சட் மைனஸ் ஐ என்னன்றதுதான் கேள்வி. சரத்திட்ட வா விட எவ்வளவு கூட இருக்கு. ரெண்டா அதுக்கு விட வந்து 13ல இருந்து 7 கழிச்சிட்டோம்னா விடை 6. ஆகவே 6 மாவு கூட.